ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம கடக லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை. முதல் நாள் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:31 பூர நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடமான சிம்மராசியில சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போறார். சுக்கிரன் மீனராசியில 9ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு 8ல் இருக்கிற ராகுனுடைய ஒரு விளைவைத்தான் இன்றைய பலனாக நாம் பெறுகிறோம். அப்ப 8 அப்படின்னா தடைன்னு அர்த்தம். எதுல தடை அப்படின்னா 9க்கு அது 8ஆ வேலை செய்யுது. 9ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மேல் படிப்பு படிக்கிறது, ஒருத்தரை சந்திக்கிறது, அல்லது பிரியப்பட்டவர்களோட சந்தோஷமா இருக்கிறது, மற்றும் அகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு டிராவல் பண்றது, பூர்வீகம், தந்தை, கோவில் வழிபாடு, இதெல்லாமே 9 தான். அந்த மாதிரி விஷயத்துக்கு தடை பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்றைய நாள் ரொட்டீன் ஒர்க்கு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு வேறு நோக்கங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. வேறு முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. நார்மலாக பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு இன்னைக்கு ஒரு பாதிப்பும் வராது. மறுநாள் மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை 7:38 காலையில் உத்திர நட்சத்திரம் தொடங்குது. நமக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில ஒரு பாதம் இருக்கு. 3ஆம் இடமான கன்னி ராசியில மற்ற 3 பாதங்கள் இருக்கு. மதியம் 1:45 தான் சந்திரன் கன்னிக்கு போவார். இந்த நாள், இந்த புதன்கிழமை சூரியனை போல பலன் தரும். சூரியன் ராகு நட்சத்திரத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு, கூட செவ்வாயும் இருக்காரு. அப்ப இந்த ராகுவும் அங்க இருக்கிறதுனால, அதுவும் 8ஆம் இடமா இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹார்ஷா பேசிக்கிறது, எமோஷனலா ஸ்ட்ரெஸ் ஆகிறது, மற்றும் ஏதாவது ஒரு வாகனம் சம்மந்தப்பட்டதுல எச்சரிக்கையா போறதுக்கு பார்த்துக்கணும். விபத்து சம்மந்தப்பட்டது, பொருள் நஷ்டம் சம்மந்தப்பட்டது 8ஆம் இடம்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:17 முதல் அஸ்த நட்சத்திரம். சந்திரன் 3ல் இருக்கு, லக்னாதிபதி சொந்த நட்சத்திரத்துல இருக்கு. கலைகள் மேல ஆர்வம் இருக்கும், உறவுகள் மேல பிரியம் இருக்கும், கற்பனை, மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை, உறவுகளை எண்ணி பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ திருமணம் போன்ற காரியத்துக்கு நிச்சயம் பண்ணிக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் உறுதி பண்ணிக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து அன்பை பகிர்ந்துக்கிறது, கலைகள் மட்டுமல்ல, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. இன்றைய நாள் உயிர் பற்றாக இயங்கக்கூடிய நாளாக இருக்கும். நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஈடுபாடும் ஆழ்ந்த அறிவும் பிரகாசமாகக்கூடிய நாள். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியிலையும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கு. இரவு 10:18 தான் சந்திரன் துலா ராசிக்கு போவார். இந்த சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 8ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம், ராகுனுடைய உப நட்சத்திரம். செவ்வாயினுடைய அந்தரத்துல போறவர் நண்பர்கள் 11:24 ராகுனுடைய நட்சத்திரம் குருவனுடைய உப நட்சத்திரமா மாறுறாரு. அப்ப குரு நமக்கு 12ல் இருக்காரு, ராகு 8ல் இருக்காரு இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். 8, 12 அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம்
டென்ஷனாக பார்த்துக்கணும், டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், டென்ஷன் ஆகக்கூடிய சூழலை சந்திக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் ரொட்டீன் ஒர்க்கை பாதிக்காது, வேலையை குறைக்காது, வேலையை அதிகப்படுத்தும், பணிச்சுமையாக இருக்கக்கூடிய நாள். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை நண்பர்கள் 11:15 முதல் சுவாதி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன், துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில். ராகு 8ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் பண வரவு, இந்த கமிஷன் வகையில் அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு ஏஜென்ட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்குண்டான பணம், ஒரு சிலருக்கு தங்களுடைய சார்பாகவே அந்த இன்சூரன்ஸில் போட்ட பணம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டுமல்ல, எதிர்பாராத தனம் வரும், ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் கூட புது முயற்சிகள், மாற்றங்களை நோக்கி பயணித்தல் தவிர்க்கப்பட வேண்டும். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் மதியம் 1:31 தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிற குரு சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருக்கிறதுனாலையும் சுக்கரனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனாலையும், சுக்கரன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு கஷ்டங்கள்லிருந்து விடுபடுதல், ஒரு பிரிவினைகள், ஒரு எதிர்ப்பு தன்மைகள், இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, இறையருள் திடீரென்று நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. விருச்சிக ராசியில் 5ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சனி 9ஆம் வீட்டில் மீன ராசியில் தன்னுடைய உத்திரட்டாதி சொந்த நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறனால இன்னைக்கு தெய்வ வழிபாடுகள் நன்மை தரும், உறவு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 12 அதாவது இரவு 7:04 இந்த அனுஷம் முடிஞ்சு கேட்டை தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் 8ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரம், அப்பதான் என்ட்ராகிறார். குருவை போல பலன் செய்கிறார். குருவோ நமக்கு 12ல் இருக்கார். இன்றைக்கும் சில பேருக்கு எதிர்பாராத கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும், செலவுகளும் இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 வரைக்கும் இந்த கேட்டை. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். வியாழக்கிழமை மார்ச் 12ஆம் தேதி ஃபுல்லாகவே மூலம் இருக்கு. இது கேதுவனுடைய நட்சத்திரம். நமக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரம் இதில் வேலை செய்கிறதுனால நமக்கு தனப்பிராப்தி உண்டு. எதிர்பாராத வகையில் ஒரு வகையில் வளர்ச்சி இருக்குது. வேலை வாய்ப்புகள், கூடுதல் வாய்ப்புகளும் பெருகக்கூடிய அமைப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.